ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 8 டிசம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேடாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிஃப்டி இன்றைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்துருந்தாலும் அங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்துருந்த பி ரேஞ்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு வீக்லி 50% மேலேயே தான் ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு ஃபோர்த்து கண்டலே வீக்லி 50% பிரேக் பண்ணி அகெயின் பி ரேஞ்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி இங்கே ரிவர்ஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லை, நமக்கு ஓஏ வந்து ஸ்ட்ராங்காக புட் சைடில் பில்ட் ஆகிட்டு இருந்தது. கால் சைடில் பில்ட் ஆகிருந்தது. ஸோ மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்து சொன்ன மாதிரியே பி ரேஞ்சை பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக கீழே வந்தாங்க. ஒரு ரிவர்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஆனால் பி ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியல. திரும்ப அங்கேருந்து அகெயின் ஃபாலு. நம்ம கொடுத்த எஸ்டர்டே மிட் ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணி நம்ம கொடுத்த ஐவி ரேஞ்சில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுத்து ஐவி ரேஞ்சில் வந்து எஸ்டர்டே 50%க்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ரேட் ஓகே, ஒரு 1 hour சைட் பேஸ்லேயே தான் இருந்தாங்க. தென் அகைன் அந்த ஐவி ரேஞ்சை பிரேக் பண்ணி திரும்ப பிட்வீன் த ஐவி ரேஞ்ச் அண்ட் சிங்கிள் ஹெட்ஜ் ஓகேவா, திரும்ப இதுக்கு இடையில அகைன் ஒரு 1 hour கிட்ட சைட் பேஸில் இருந்தாங்க. ஓகே, தென் இந்த சிங்கிள் ஹெட்ஜையும் பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 2 ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதில் சைட் பேஸில் இருந்தாங்க. ரிவர்சல் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் ரிவர்சல் இங்கே ஃபெயிலியர் ஆகி அகைன் அங்கேருந்து ஃபால். ஐவி ரேஞ்ச் 2 பிரேக்டு, கம்பைன்ட் ஹெட்ஜ் பிரேக்கு, மந்த்லி 50% ஓகே, மந்த்லி மிட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் லோ. இந்த லெவல்லாம் லோ பிரேக் பண்ணி இங்கே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓகே, அது என்ன லெவல்ட்டு நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் பார்த்துடலாம். தென் இதுக்குள்ளேயே திரும்ப ஒரு 1 hour கிட்ட சைட் வேஸ் இங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்குறாங்க. ரிவர்சல் கொடுத்தாலும் மேற்கொண்டு நெக்ஸ்ட் லெவல்ஸ் போக முடியல. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோ லெவலே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது பாருங்கள். ப்ளஸ் நம்மளோட சிம்பிள் செட்டப்பில் இன்றைக்கான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன அமைஞ்சது அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நமக்கு ஒரு ஃப்ளாட் ட்ரேடு, அதுக்கப்புறம் வீக்லி 50% பிரேக் பண்ணி கீழே வராங்க. நமக்கு ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுமே வேரியேஷ் சிக்னேச்சர் ப்ளஸ் ஓஏ நமக்கு கால் சைடில் பில்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கணும். இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கணும். இதில் ஒரு ப்ராஃபிட்டு, தென் இதில் ஒரு ப்ராஃபிட். ஓகேவா, ஜஸ்ட் 2 ட்ரேட் தான் நீ பியூட்டிஃபுல்லாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்றதே நம்ம அது நான் ட்ரேடே பார்க்கல. ஓகேவா, ஏன்னா இது நம்ம ப்ராஃபிட் வந்துருச்சு நம்ம கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரினா சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணி போகிறது தான் நல்லது. ஓகே, ஆனால் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, சொன்ன மாதிரியே தான் நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் கீழே வந்துருச்சு. திரும்ப இங்கே இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் இங்கே கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணவே முடியலை. ஓகேவா, அதெல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் கீழே இருக்கும்போது ரிஜெக்ட் ஆகி ஓகே ஒரு கேண்டில் வச்சு நெக்ஸ்ட் கிராஸ் ஒர்க் கிடச்சிருச்சுனால நம்ம கான்ஃபிடண்ட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்து ஹோல்ட் பண்ணணும். ஓகே, பேனிக் ஆகக்கூடாது. ஓகே, திரும்ப ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம அதை ஆவரேஜ் கொடுத்து ட்ரை பண்ணி மார்க்கெட் கீழே கொண்டு வரும்போது ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடும். ஓகேவா, நம்ம சிம்பிள் செட்டப்பில் இதுதான். ஓகே, எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, சூப்பர் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ்லேயே நம்ம ட்ரேடர் இருந்தாலே போதும், கன்ஃபார்ம்டாக ப்ராஃபிட் வந்துருப்போம். எண்ட் ஆஃப் த டே மட்டும் ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே சூப்பர் நமக்கு சேஞ்ச் ஆயிருந்தாலும் நமக்கு ஃபியூச்சர்ஸில் மார்னிங் இந்த ஃபால் கூட உங்களுக்கு வால்யூம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த ஒரு ஃபாலில் வால்யூம் பில்ட் ஆயிருது, இந்த ஃபாலில் வால்யூம் பில்ட் ஆயிருது. ஓகேவா, ஸோ நான் நெக்ஸ்ட் டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படியே ஃபேட்டாக ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட்டை திரும்ப கீழே கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. நாளைக்கு ட்ரேட் எப்படி அமைதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் மற்ற லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, நீ கரண்ட் டே ஓப்பன் பார்த்தீங்கன்னா எஸ்டே க்ளோஸ் கிட்ட தான் கரண்ட் டே ஓப்பன் அமைஞ்சது. ஃபஸ்ட்டு சின்ன ஹை மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, டுடே ஹை. ஓகேவா, சின்ன விக்கி வச்சுட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஓப்பனிங்கை பி ரேஞ்ச் டெஸ்டடு. ஓகே, இன்றைக்கி என்ன சிபிஆர் வந்து தான் அதை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பிரேக் பண்ணி மார்க்கெட் எஸ்டர்டே மிட் ஓகேவா, எஸ்டர்டே மிட்டையும் பிரேக் பண்ணி ஐவி ரேஞ்ச் 1ல் ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுறாங்க. ஓகே, நம்ம ரெண்டுத்தையுமே பார்ப்போம், வீக்லி ஃபியூச்சர்ஸும் பார்ப்போம், ஸ்பாட்டையும் பார்ப்போம். ஸ்பாட்ன்றது லெவலுக்கு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்குறாங்க. ரிவர்சல் திரும்ப நமக்கு இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகலை. ஓகே, இந்த ப்ளூ லைன் இந்த பிளாக் லைனுக்கு மேலே கிராஸ் ஆகிருக்கணும்.
ஃபியூச்சர்லேயும் இந்த ப்ளூ லைன் பிளாக் லைனுக்கு மேலே கிராஸ் ஓவர் ஆகி ஒரு கேண்டில் வைக்கணும். ஆனால் எதுவுமே இங்கே அமையலை. ஓகேவா? அப்படியே ஒரு சின்ன சைட் டேஸில் போயிட்டு இந்த இடத்துல வராங்க, கிராஸ் ஓவர் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ரிஜெக்ட் தான் இருக்காங்க. ஓகேவா? ரெண்டு இடத்துலையுமே ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே தான் வந்திருக்காங்க. திரும்ப சைட் பேஸு, திரும்ப இந்த இடத்துல அகெயின் ரிஜெக்ஷனு, திரும்ப அங்கிருந்து ஒரு ஃபால். ஓகேவா? இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு பேரிஷ் சென்டிமெண்ட்டை தான் காட்டிட்டு இருந்தது. ஓகே, இந்த இடத்துலையும் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு லைன் கிராஸ் ஓவர் கிடைக்கல. ஓகேவா? ஜஸ்ட் கேண்டில் தான் மேலே போயிருக்கு. இங்கேயும் அதே தான், சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி பேரிஷ் காட்டுது. இங்கேயே சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு பேரிஷ் சிக்னல் தான் காட்டுது. ஆனால் இங்கே கிளாஸ் ஓவர் கிடைக்கல. ஓகேவா? அகெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஃபால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ ஷார்ப்பான ஃபால். ஓகேவா? நம்ம ஹிடன் லெவலாக சொன்னது எந்த லெவல் வரைக்கும் வந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். டுடே லோ எங்கே பாருங்க, ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா? போன வாரத்தோட லோ வந்து பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்துக்கான லோ ஓகே ரெண்டு ஒன்று தான். ப்ரீவியஸ் வீக்கான ஒரு வாரம் தான் முடிஞ்சிருக்கிறதால ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் கரண்ட் மந்த் லோ ரெண்டு ஒன்று தான். பியூட்டிஃபுல்லாக ப்ரீவியஸ் வீக் லோ வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷார்ப்பாக ரிவர்ஸ் ஆகி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியாக நிற்கிறாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதால நமக்கு வீக்லி ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்டிங் ஓஏ பார்த்துடலாம். நம்ம சொன்ன மாதிரியே ட்ரெண்டிங் ஓஏ மார்னிங்கே நமக்கு கால் சைடில் தான் பியூட்டிஃபுல்லாக பில்ட் ஆகிட்டு இருந்தது. ஃபுட் சைடில் இவங்க மார்னிங் வந்த ஹையே அவங்க திரும்ப எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அதை பிரேக் பண்ண முடியல, அதே லெவலில் தான் இருந்தாங்க. ஓகேவா? கால் சைடில் தான் பியூட்டிஃபுல்லாக பில்ட் ஆகிட்டே இருந்தது. ஓகே, ஒரு சூப்பர் ட்ரெண்டுக்கும் பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருந்தது. தென் இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா பார்த்துடலாம். இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ண ரேஞ்ச் ஓகேவா 286 பாயிண்ட் இன்னைக்கு டே ரேஞ்சாக கிடச்சிருக்கு. ஹைட் லோ இன்னைக்கான 50% 26,060. ஓகேவா? தென் இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது வீக்லி சார்ட்டு. ஓகேவா? இது போன வாரம் நடந்தது. இன்னைக்கு இது ஓப்பன் ஆனது. இந்த ஸ்விங்கு ஓகே புல்லிஷாக போனது. மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் ஆயிருந்தாலும் அட்லீஸ்ட் க்ளோஸ் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓகே ஒரு க்ரீனாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரெண்ட் நமக்கு புல்லிஷாக கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்போம். பட் இந்த 2 நாள் கொடுத்த ஏற்றம் இன்னைக்கு ஒரே நாளில் இந்த லோ வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஓகேவா? கிட்டத்தட்ட போன வீக் லோவை டெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1.25 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? போன வாரம் லோவை போய் டெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ஓகே, ரிவர்ஸலும் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக வரல, மினிமல் தான். ஏன்னா போன எஸ்டர்டே விட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ரேஞ்ச் ஓகேவா எஸ்டர்டே லோ ரேஞ்சு கீழே தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எஸ்டர்டே ரேஞ்சுக்கு கீழே தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் லோவில் தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது நமக்கு வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டை காட்டுது. நாளைக்கு எக்ஸ்பைரி இருந்ததால நாளைக்கு இவ்வளோ பெரிய ரேஞ்ச் கிடைக்குமா அப்படின்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்னைக்கு கால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் டிகே ஆனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா கால் சைடில் இன்ட்ரென்சிக் வேல்யூ ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருந்தது. புட் சைடில் சொல்ல போனால் இன்ட்ரென்சிக் வேல்யூவே கம்மியாக இருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நாளைக்கு எக்ஸ்பைரி எதுவுமா கால் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை டிகே பண்ண தான் பார்ப்பாங்க. அதுதான் நடந்திருக்கு. இப்போ ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா கால் சைடில் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருப்பாங்க, 211 ரூபா நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ஏடிஎம்மா. ஓகேவா? நாளைக்கு ட்ரேடிங் கிடைச்ச ஏடிஎம்மா 211 கம்மியாக இருக்குது. புட் சைடில் ஏடிஎம்க்கு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே நம்ம நேற்று என்ன ஏடிஎம் எடுத்திருந்தோம், 26,100 நினைக்கிறேன். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா 130 ரூபா இங்கே டிகே ஆயிருக்கு, இங்கே 130 ரூபா கெயின் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதால நாளைக்கான ஐவி டேட்டா பார்த்துக்குங்க. நம்ம ஏடிஎம் எடுத்த ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. தென் கால் சைடில் ஐவி பார்த்தீங்கன்னா 11.5, புட் சைடில் பார்த்தீங்கன்னா நியர்லி 11. ஓகே, ஜஸ்ட் ஒரு 0.5 தான் டிஃபரன்ஸு. ஸோ நாளைக்கு செல்லர்ஸோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு இது தான். ஓகே,
ஜஸ்ட் வந்து இந்த ஒரு 120 ருபீஸ் தான் அவங்களுக்கான மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே. நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், மார்னிங் ட்ரேடே இவங்க பியூட்டிஃபுல்லாக டிகே பண்ணி இதை ஒரு 40 ருபீஸ் கிட்ட கொண்டு வந்துடுவாங்க கம்பைன்டு ப்ரீமியம். ஓகேவா, கம்பைன்டு ப்ரீமியமாக சொல்கிறேன். 40 வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த ப்ரீமியத்தை கொஞ்சமாக ஏற்றுவாங்க, 40லேருந்து ஒரு 60. ஓகே, இந்த 40 to 60 போகிறது தான் பையர்ஸுக்கான பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரெண்டை விட்டுருங்க, ட்ரெண்டுன்றது தனி, இது ப்ரீமியம். ஓகேவா, கம்பைன்டு ப்ரீமியம் மெத்தடில் இந்த 40 வந்து 60 திரும்ப இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப அங்கேருந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, பார்ப்போம் நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி வால்டைலாக இருக்கா, இல்லை ட்ரெண்டிங்காக இருக்கா, இல்லை சைட்வேஸாக இருக்கா அப்படின்றது. இங்கே இருக்கிற ஐவி வச்சு பார்த்தா ஒரு ஸ்லோ சைட்வேஸ் மூமெண்டமாக தான் தெரியுது. பார்ப்போம் இந்த ஐவி நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுதா. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் கிடைக்கும், இல்லை நாளைக்கு எக்ஸ்பைர் ஆகிறதால இதை அப்படியே ஸ்லோ பண்ணி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு ட்ரேட் எப்படி அமைதுன்ட்டு. ஓகே, தென் இந்த டேட்டாலாம் வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம ஏடிஎம்மாக கிடச்சிருக்கிறது 26,950. இதுதான் வீக்லி மந்த்லி 50%. ஓகே, ப்ரீவியஸ் மந்தோட 50%. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு இன்டெசிசிவ்ல இருக்குது. இதுக்கு மேலே போகிறதா இல்லை இதுக்கு கீழே போகிறதா. இதுக்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டமை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இல்லை அதை பிரேக் பண்ணி கான்ஃபிடண்டாக கீழே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் பார்ப்போம். ஓகேவா, ஓகே, மற்ற லெவல்ஸும் நம்ம எல்லா வீடியோஸ்லையும் எல்லாத்தையும் சொல்கிறதே தான். ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தோம்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறேங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். தேங்க்யூ.